வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சு முதல்வர் விஜய் அவர்கள் என்னென்ன சாதனை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அம்மா உணவகம் அதை நல்ல தரமானதாக நிறைய அதில் சீர்திருத்தமாக பண்ணது ஒன்று. ரெண்டாவது கரண்டு கட்டானது சில ஏரியாவில், அதுக்கு சில மனுவெல்லாம் போட்டு உடனே அதை கரண்ட் கட் இல்லாமல் சரி பண்ணி உடனே அதை நடவடிக்கை எடுத்தாங்க. 2. மூணாவது பார்த்திங்கன்னா, தேனியில் ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 56 வருஷமாக பஸ்ஸே இல்லை. அங்கே சின்ன பசங்க தான் ரீல்ஸ் மாதிரி போட்டு தான் அதை அனுப்பிதான். அதை பார்த்துட்டு உடனே அந்த ஊருக்கு பஸ் அனுப்பிவிட்டது. அது ஒரு பெரிய சாதனையாக செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முக்கியமான 200 யூனிட்டு இலவச மின்சார திட்டத்தை விரிவுபடுத்தி அதை விரிவுபடுத்தி உத்தரவு போட்டிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அமைத்தல். அதாவது செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி 5 மணிக்கு இன்றைக்கி அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்தது, அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படைகள் அமைத்தல். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போதை பொருள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு 2% அது அகவிலைப்படி உயர்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. அப்புறம் நகர்ப்புறங்களில் 24 மணி நேரம் குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று அந்த நியூஸ் வந்துச்சு. அப்புறம் கூவம் ரிவர் பக்கிங்காம் கேனல் மறுசீரமைப்பு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது லார்சன் டூப்ரோ அதுக்கு 18,600 கோடி ரூபா திட்டம் இது பண்ணியிருக்காங்க. மின்னணு மற்றும் உற்பத்தி டேட்டா சென்டர் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாநில வளர்ச்சிக்காக 436 துறை வாரியான இலக்குகள் மற்றும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபா உதவித்தொகை. அது இப்போ வரப்போகுது. அது கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. அரசு பேருந்துகள் பெண்களுக்கு இலவச பயணம் ஆல்ரெடி அது போன ஆட்சியில் இருந்துச்சு. அது இப்போவும் அது கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ ஈரானில் போர் நடக்கிறதுனால இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. டைம் கேட்டு அதுவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பட்டதாரி இளைஞர்களுக்கு 4,000 ரூபா மாதம் உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிப்ளமா முடித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபா உதவித்தொகை தரதா சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 5 லட்சம் அரசு ஆதரவு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை அடமானம் இல்லாமல், எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கல்வி கடன் கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. விவசாயத்தை விவசாயம் பற்றி நம்ம பார்த்தோம்னா, சிறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நெல் மற்றும் கரும்புக்கு உயர்ந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது எம்எஸ்பி இலக்கு இது பண்ணியிருக்காங்க. 100% பயிர் காப்பீட்டு செலவை அரசு ஏற்கும் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, சுகாதாரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பங்களுக்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி பற்றி பார்க்கும்போது, தமிழக வெற்றிக் கழகம், அதாவது வெற்றிக் கழகம் என்ற பெயரில் 436 துறை வாரியான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. ஊழலற்ற நிர்வாகத்தை முக்கிய இலக்காக அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழல் அதாவது சிஸ்டம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் இதை சரி பண்ணுறது சிஸ்டத்தை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணுவாங்க.
ஏன்னா ஒரு 4 அதிகாரிகள்ல வந்து ஒரு 2 பேர் வந்து ஊழல் பண்ற அதிகாரியா இருப்பாங்க. 2 பேர் நேர்மையானவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த நேர்மையான ஆளுங்கள புடிச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு பவர குடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அது சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இன்னும் மாறும். அதே மாரி பூவாறு மற்றும் பக்கிங்காம் கால்வாய் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ண போறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல தண்ணி வந்து ஓடியிருக்கு. மீன்லாம் புடிச்சிருக்காங்க. தண்ணி வந்து அத குடிக்கலாம் எடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஆனா அத மாத்தணும்னா மாத்தலாம். அது மாத்துனா கூட நல்லா தான் இருக்கும். சென்னையே வந்து ரொம்ப அழகாயிடும். தமிழக வெற்றிக் கழகம் முக்கிய வாக்குறுதிகள்ல எது எது நிறைவேறி இருக்கு, எது எது நிலுவையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம் வந்து அது வந்து இப்போ வந்து செயல்பட தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபா அது வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கு. 25 லட்சம் குடும்பங்களுக்கு, அதாவது குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கு. மாணவர்களுக்கு அடமானம் இல்லா கல்வி கடன் அதுவும் வந்து முழு அமலாக்கம் நிலுவையில தான் இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்டர்ன்ஷிப்பு தொடக்க நிலையில இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு சிறப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியாக உள்ளது, முழுமையாக அமலாக்க விவரங்கள் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குடிநீர் 24 மணி நேரமும் குடிநீர் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது 5 ஆண்டு இலக்காக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கூவம் மற்றும் பக்கிங்காம் கால்வாய் மறுசீரமைப்பு அது வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு மற்றும் திட்டமிடல் தொடங்கியிருக்காங்க. ஊழலற்ற நிர்வாகம் 436 திட்ட இலக்குகள் முக்கிய நோக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்த மதிப்பீடு அதாவது ஆட்சி அமைந்த சில வாரங்களிலேயே பல திட்டங்கள் அறிவிப்பு மற்றும் தொடக்க அமலாக்க கட்டத்தில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மாதாந்திர உதவி தொகைகள், மருத்துவ காப்பீடு, கல்வி கடன், விவசாய கடன் தள்ளுபடி போன்ற பெரிய நிதிசார் திட்டங்கள் வந்துட்டு முழுமையாக நடைமுறைக்கு வந்ததா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆதரவாளர்கள் இதை வேகமான தொடக்கம் என கூறினாலும் விமர்சகர்கள் நிதி மற்றும் நீண்ட கால செயல்திறன் குறித்து கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பல முக்கிய வாக்குறுதிகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளன அல்லது கொள்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றின் முழு விளைவுகளை மதிப்பிட இன்னும் சில மாதங்கள் முதல் சில ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது சில விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மாதம் ஆயிருக்கு. இன்னும் நிறைய மாற்றங்கள் நிறைய வந்து மக்களுக்கு நல்லது வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.